ஹாய் கைஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? ஸோ நம்ம சேனலை புதுசாக பார்க்குறவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஸோ வாழைப்பூ வாங்குறது பெரிய விஷயம் இல்லைங்க. இந்த வாங்கினதுக்கப்புறம் அதை க்ளீன் பண்ணி கட் பண்ணி பொரியல் வைக்கிறதுக்குள்ளே போதும்னு ஆயிரும். நான் வந்து பெங்களூரில் இருக்கும்போது வாழைப்பூ வாழைத்தண்டு இதெல்லாம் பார்த்தாலே 10 அடிக்கு தள்ளி ஓடிடுவேன். வாங்கவே மாட்டோம், அந்த சைடே நாங்கள் போக மாட்டோம். ஸோ இங்கே வந்துட்டு எங்கள் வீட்டில் எங்கள் அம்மா சந்தைக்கு போயிருந்தாங்க. அவங்க வாழைப்பூ வாழைத்தண்டெல்லாம் நல்லா சமைப்பாங்க. வாழைப்பூ வாங்கிட்டு வந்திருந்தாங்க எப்பயும் போலவே. அதை க்ளீன் பண்ணுறதுக்குள்ளே எனக்கு தான் இந்த தடவை கை வலியே வந்துருச்சு. நானும் ஒலிக்க உள்ளே போய்கிட்டே இருக்குது. வெங்காயம் மாதிரி தாங்க இதுவும் ஒலிக்க ஒன்றும் இல்லாமல் போயிட்டே இருக்கும். ஸோ அதோட லீஃப்லாம் பார்த்தோம் அப்படின்னா அது வந்து நான் சின்ன வயசாக இருக்கும்போது செருப்பு மாதிரி காலில் மாட்டியெல்லாம் விளையாடிட்டு இருப்போம். இன்னும் கொஞ்சம் தான் இருந்துச்சு முக்கால்வாசி க்ளீன் பண்ணதுக்கப்புறம். இதுக்கப்புறம் இன்னொரு ப்ராசஸ் இருக்குது. அந்த ஸ்டிக்கையும் அந்த பிளாஸ்டிக் மாதிரி ஒரு லேயர் இருக்கும், அது ரெண்டையுமே நம்ம வந்து ரிமூவ் பண்ணி எடுக்கணும். அதை ஸ்டார்ட் பண்ணி கிட்டத்தட்ட அதுக்கு ஒரு 2 hours கிட்ட ஆயிடுச்சு. ஃபைனலாக வந்து பார்த்தோம் அப்படின்னா இந்த மாதிரி குட்டியாக அந்த பூ எண்டு வர வரைக்குமே நம்ம இந்த மாதிரி பண்ணிகிட்டே இருக்கணும். ஃபுல்லாமே க்ளீன் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் கட் பண்ணி வாழைப்பூ பொரியல் செஞ்சாச்சுங்க. ஆனால் செஞ்சோம் அப்படின்னு வச்சுக்கோங்களேன், ஆஹா ஓஹோங்கிற அளவுக்குலாம் டேஸ்ட்டாக இருக்காது. உடம்புக்கு ரொம்ப நல்லது. சமைச்சு சாப்பிட்டு பார்க்கலாம். அண்ட் தேங்க்யூ ஃபார் வாட்சிங். பாய்.